மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த லாண்ட்ரி ஷாப் டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம நியான் அந்த சாம்பு பொண்ணு பணத்தெல்லாம் அப்படி தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்குமா, அதை அவங்க கேமரால ரெக்கார்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம நியானுக்கு ரொம்ப ஷாக்கு. அடி பாவி, நீதான் அந்த திருடியா? பணத்தை திருடினது மட்டும் இல்லாம என்ன வேற 4 அடி அடிச்சிட்டியே, இதுக்காக உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப வெளியே இருந்து யாரோ பேசி சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் பசங்க. இவங்க என்னடா இங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நியான் யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்திலேயே இன்னொருத்தன் பின்னாடி கூடி வந்து நம்ம நியானை கடத்திட்டு போயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம நைட்டோட நிலைமையை தான் காட்டுவாங்க. பாவம், 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பாட்டு சொல்லி கொடுத்தவ இப்ப வரைக்கும் கண்டினியூஸா சொல்லி கொடுத்திருப்பா போல. சொல்லி கொடுத்து அவ டயர்டாயி தூங்கிடுவா. நம்ம நைட்டா அப்பாடா எப்படியும் அந்த பைத்தியம் தூங்கிருச்சு, சரி அந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணி பாப்போம் அப்படின்ட்டு இவன் ஓபன் பண்ணி பாப்பா. பார்த்தா அந்த சூட்கேஸ்ல பணமே இருக்காது. ஏன்னா நம்ம நைட்டுக்கு தான் இன்னும் தெரியாதுல அந்த சாம்பு தான் பணத்தை எடுத்து வச்சிருக்கா அப்படின்ட்டு. அடுத்து கடுப்பாய் போன நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கவள அப்படி எழுப்பி எங்கடி என் பணத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அவ உடனே இப்பதான் தூக்கத்துல தெரிஞ்சிருப்பாளா. என்னது பணமா அப்படிங்கிற மாதிரி முத முடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம நைட் அந்த சூட்கேஸை காமிச்சு கேட்பானா. இப்பதான் கொஞ்சம் தெளிவாவா. என்னது பணமா, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, இது ஏன் சூட்கேஸ் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம நைட்டு பிடிச்சு மிரட்டி கேட்பா. உண்மையை சொல்லு, நீ தானே லாண்ட்ரி ஷாப்ல இருந்து அந்த பணத்தை ஆட்டையை போட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்கதான் ஒரு செம ட்விஸ்டா இருக்கும். என்னன்னா உண்மையிலேயே இந்த பார்ல பாடுற பொண்ணுதான் லாண்ட்ரி ஷாப்ல இருந்து பணத்தை ஆட்டையை போட்டு வந்திருக்கும். சரி அப்ப அந்த பணத்தை எங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட்டும் கேட்பானா. அதுதான்டா எனக்கும் தெரியல, நான் லாண்ட்ரி ஷாப்ல இருந்து பணத்தை ஆட்டையை போட்டு வந்ததுலாம் உண்மைதான். ஆனா இங்க வந்து ஓபன் பண்ணி பார்த்தா வெறும் பெட்டியா இருக்கு, எனக்கே தெரியாம என்கிட்ட இருந்து யாரும் ஆட்டையை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம நைட்டுக்கு என்னடா இது இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு. நான் மாஃபியா லேடிட்டு இருந்து ஆட்டையை போட்டு வந்தேன், என் கிட்ட நியான் ஆட்டையை போட்டா, நியான் கிட்ட இருந்து இந்த பொண்ணு ஆட்டையை போட்டிருக்கு, அப்ப இந்த பொண்ணு கிட்ட இருந்து ஆட்டையை போட்டது யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருப்போம். இப்ப நம்ம நியானை கிட்னாப் பண்ணி வச்சிருக்க இடத்துல தான் காட்டுவாங்க. நம்ம நியானா, டேய் ஏன்டா என்ன போய் கடத்திட்டு வந்தீங்க, என்னெல்லாம் கடத்துறதுனால உங்களுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது, என்னோட மாச சம்பளமே 15,000 தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்க புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அந்த கேங்ஸ்டர்ஸா, எனக்கு உன்கிட்ட இருந்து பணம் எல்லாம் வேணும், உன்கிட்ட இருந்து சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வேணும், ஒழுங்கு மரியாதை நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீ பதில் சொல்லிட்டா உடனே நாங்க ஃப்ரீயா விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த ரூம்குள்ள இன்னொரு பொண்ணு வரும். இந்த பொண்ணு தான் அந்த மாஃபியா லேடி. உள்ள வந்தவ பொசுக்குன்னு கன் எடுத்து நம்ம நியான் நெத்திலே வச்சு ஒழுங்கா சொல்லு, உனக்கும் என்னோட லவர் பாய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம நியானுக்கு புரியாது இவளோட லவர் பாய் யாரு அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அவ திரும்பி தெளிவா கேட்பா, என்ன உனக்கும் நைட்டுக்கு அஃபேர் இருக்கா, நீ சொல்லிதான் அவன் கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பா. இப்பதான் நம்ம நியானுக்கு புரிய வரும், நம்ம நைட்டு இவகிட்ட இருந்தா பணத்தை ஆட்டைய போட்டிருக்கான். நம்ம நியான் பாப்பா நல்லா நெத்தி பொட்டுல கண்ணு இருக்குமா. உடனே ஐயோ எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, அவன் சும்மா என்னோட கடையில வந்து துணியெல்லாம் துவச்சிட்டு போவான், அவ்வளவுதான் எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப். நீங்களே நல்லா யோசித்து பாருங்க, அவன் எப்படி இருக்கா நான் எப்படி இருக்கேன், நான் போய் அவனை சூஸ் பண்ணுவேனா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படிங்க அவன் கிட்ட போய் விழுந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. உடனே அந்த மாஃபியா லேடி கடுப்பா, எவளை பத்தி குறை சொல்லாத, அவனுக்கு இருக்கிறது ரொம்ப கியூட்டானது அந்த டிம்பிள்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு நம்ம நியானுக்கு மைண்ட் வாய்ஸ், அதே கியூட்டான டிம்பிள்ஸை பார்த்துதான் நானும் விழுந்து இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன், வீட்டுக்கு போய் உன்னை மீட் பண்ணனையும் அந்த கியூட் டிம்பிள்ஸ்லயே ஊசி வச்சு நல்லா குத்தணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம நியான், எங்க நீங்களே சொல்றீங்க அவன் உங்களோட லவர் பாயிண்ட், அப்ப நீங்களே பேசி தீர்த்து உங்க பணத்தெல்லாம் வாங்கிக்கலாம்ல, என்னது இழுக்காதீங்க, எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம நியானோ நடிப்ப போடுவாங்களா. ஆனா அந்த மாஃபியா லேடியா, நீ என்ன ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைச்சியா, உனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்ற, அப்புறம் நீ அடிக்கடி அவன் அபார்ட்மெண்ட்டுக்கு போன, சோ உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே நல்லா நெத்திக்கிட்ட கண்ணை கொண்டு வருவாங்களா. நம்ம ஹீரோனுக்கு அள்ளு விட்டுரும். ஆனா அந்த மாஃபியா லேடியா, கவலைப்படாத இன்னைக்கு நான் சுடவே மாட்டேன், இப்ப நான் சொல்றதெல்லாம் போய் கரெக்டா அந்த நைட்டு கிட்ட சொல்றேன், அதுதான் இன்னைக்கான வேலை, உனக்கு ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட இருந்து திருடின பணத்தை வட்டியோட வந்து கொடுக்க சொல்லு, இல்லனா உன் மூளையும் சதறிடும் அவனோட கியூட்டான டிம்பிள்ஸும் சதறிடும், பாத்துக்கோங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போதைக்கு நம்ம ஹீரோயினை அவங்க விட்டுருவாங்க. அடுத்து இப்ப நம்ம நைட்டை தான் காட்டுவாங்க. அவனுக்கு தான் நியான் கிட்னாப் பண்ண விஷயமே தெரியாதே, அவன் ரோட்ல நம்ம நியானை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு டேவ பாப்பானா. உடனே அவகிட்ட, நீ நியானை பாத்தியா, சப்போஸ் நீ அவளை பார்த்தேன்னா நான் இப்ப என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறேன், அங்க அவளை சீக்கிரம் வர சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட சொல்லிட்டு போயிருப்பானா. அடுத்து நம்ம நைட் அப்படியே அபார்ட்மெண்ட்ல போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப திடீர்னு வேமா யாரோ கதை தட்டுவாங்க. நம்ம நைட்டு கூட லைட்டா பயந்துருவோம். ஆனா பார்த்தா வந்தது நியானு. அவன் நார்மலா வந்து கதை தட்டி இருக்க மாட்டா, ஒரு மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டு பத்திரகாளி மாதிரி தான் வந்து நின்றுப்பா. நம்ம நைட்டும் சரி இவ தானே அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விடுவான். கதவை திறந்தோன்னையும் நம்ம நியானு நைட்டுக்கு ஒரே குத்துதான். அவனே ஷாக் ஆயிருவான், என்னடி பண்ற அப்படிங்கிற மாதிரி. ஏண்டா நீ உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போட்டு வந்தது மட்டும் இல்லாம என்னையும் இந்த பிரச்சனையில கோர்த்து விட்டேல, நீங்க ஹாயா அபார்ட்மெண்ட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க, இவ்வளவு நேரம் என் வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, உன் செக்ரட்டரி கிட்ட அடி வாங்கி உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு நெத்திலே கண்ணை வச்சு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்பயும் நம்ம நைட்டு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா யார பத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி அப்பாவியா
கேட்பான். நம்ம ஹீரோயினா திரும்பி ஒரு கிக்கு விட்டு, நான் யார பத்தி பேசுறேன்னு தெரியலையா? டேய், அந்த மாஃபியா லேடிய பத்தி தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். அவ தான்டா என்ன கிட்னாப் பண்ணி போயிட்டு என்ன மிரட்டி இப்பதான் விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி நடந்தது எல்லாத்தையும் தெளிவா இப்பதான் நம்ம நியான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சேர்த்து சொல்லுவாங்களா, நீ உன் பிளான்ல சாம்பியும் கூட சேர்த்துக்கிட்டு தான் நீ ஏமாத்தி இருக்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம நைட்டுக்கே ரொம்ப ஷாக் ஆயிரும். வெயிட் பண்ணு, நீ இவ்வளவு நேரம் சொன்னது வரைக்கும் கூட ஓகே, ஆனா நான் எப்ப சாம்ப கூட்டு சேர்த்தேன், என்ன சொல்ல வரேன்னு தயவுசெய்து தெளிவா சொல்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட்டு கேட்பான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த நியான், ஓ நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா, அப்ப கட்டில்கள்ல போய் பாரு, கொஞ்சம் பணம் இருக்கும்ல, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இப்பதான் நம்ம ஹீரோக்கு விஷயமே புரிய வரும். அதுக்கடுத்து நம்ம நியானை வேகமா அப்படி பெட்ரூம் எடுத்துட்டு போய் அந்த கட்டில்கள்ல இருக்க பணத்தை எடுத்து காட்டுவான். நல்லா கவுண்ட் பண்ணி பாரு, இதுல 10 லட்சம் இருக்கான்ட்டு அப்படின்ட்டு அந்த பணத்தை கட்டில தூக்கி போடுவானா. ஆனா அதுல அவ்வளவு பணம்லாம் இருக்காது, சும்மா ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி தான் இருக்குமா. இதை பார்த்து நம்ம நியானுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆகும். என்னடா இதுல இவ்வளவு கம்மியா காசு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் நம்ம நைட் சொல்லுவோம், இது நாட்டையை போட்டு வந்த பணம் கிடையாது, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்ச பணம், நான் சேஃபா இருக்கட்டும்னு சொல்லி கட்டில் கீழே வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதுக்கும் நியானு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ சேஃபா வச்சிருந்த, ஆனா இந்த பணத்தெல்லாம் பார்த்தும் ஏன் சாம்ப் அந்த பணத்தை எடுக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாளா. உடனே நம்ம நைட்டு, ஏமா நீ எல்லாரையும் ஒன்ன மாதிரி நினைக்காதம்மா, பணத்தை பார்த்து தூக்கிட்டு ஓடிடுவாங்களா, சாம்ப் ஏதோ நல்லவளா இருக்க போய் ரூமை மட்டும் கிளீன் பண்ணிட்டு திரும்பி அந்த பணத்தை உள்ளே வச்சிருக்கா, அதை பார்த்துதான் நீ தப்பா புரிஞ்சிருக்க, இதுல எனக்கு ஒரு அரை ஒரு மிதி வேற, நான் திரும்பி கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேட்பான். நம்ம நீ ஐயோ பாஸ் மன்னிச்சுக்கோங்க, இந்த ஒரு தடவை தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே 2 பேரும் அதை பேசி சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அடுத்து இப்ப நம்ம நைட்டு அந்த பார் பொண்ணு சொன்னது எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்ம நியான் கிட்ட சொல்லுவோம். ஆக்சுவலி எனக்கு நைட் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பொண்ணு எப்பயும் போல வாஷிங் மிஷின்ல துணி போட்டுக்கிட்டு இருந்திருக்கு, இன்னொரு பக்கம் ஜூடோ உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான், இன்னொரு பக்கம் அந்த ராக் பேண்ட் கப்பிள்ஸ் ஸ்மைலும் நிக்கும் எப்பயும் போல சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னா, இவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த ஸ்மைல் பொண்ணு எப்படித்தாலும் சும்மாவே நிக்கிற மாதிரி தான் இருக்கு போல, அதுக்கு அவ்வளவா பாடுறதுக்கு எந்த லிரிக்ஸையும் கொடுக்க மாட்டேங்கிறான் போல, அதை கேட்டு அந்த பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கடுத்து வழக்கம் போலதான் சண்டை முத்தி போய் அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிருக்கு. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இவ வாஷிங் மிஷின் ஆன் பண்றதுக்காக காயின் போடலான்னு வந்திருக்கா. பட் இவகிட்ட சேஞ்சே இல்ல. உடனே இந்த பொண்ணு அப்படியே ரொம்ப ஃப்ளோட் பண்ற மாதிரி ஜூடோ கிட்ட போய் பேசியிருக்கா, எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜூடோவும் சில்ட்ரன் அங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுட்டா. சரி எப்படினாலும் இங்க வேலை பாக்குற பொண்ணு இங்க தான் இருக்கும் அப்படின்ட்டு உன்னோட டெஸ்க்கு வந்து சேஞ்ச் கிடைக்குமாங்கிற மாதிரி கேட்டிருக்கா. பட் அங்க யாருமே இல்லன்னு நினையும். ஓகே நம்மள போய் எடுத்துக்கலான்ட்டு ஒரு ரூம்குள்ள போயிருக்கா. அங்க அவளோட காசை வச்சுட்டு 10 காயின்ஸ் மட்டும் எடுத்துட்டு வெளியே வரப்ப ஒரே ஒரு காயின் மட்டும் அன்பார்ச்சுனேட்டா உருண்டு போய் சோஃபா கடியில விழுந்திருக்கு. அதை எடுக்க போனப்பதான் இவ அங்க இருந்து பெட்டியை பாத்திருக்கா. சரி இந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு திறந்து பார்த்தா அவளுக்கு செம ஷாக்கு. அதுக்குள்ளதான் அந்த 10 லட்சமும் இருந்திருக்கு. சரி இது எப்படியான்னு தூக்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்ட்டு நைஸா அந்த பெட்டியை தூக்கிட்டு வெளியே வந்திருக்கா. அப்பதான் ஜூடோ இவ பெட்டியோட போறத பாத்திருப்பான். இதைத்தான் அவன் ஸ்டார்டிங்ல நம்ம நைட்டுக்கிட்டே நியான் கிட்டே சொல்லியிருப்பான், அந்த கரோக்கே பார்ல பாடுற பொண்ணுதான் அந்த பெட்டியை தூக்கிட்டு வெளியே போச்சு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இந்த பொண்ணு அந்த பெட்டியை தூக்கிட்டு வெளியே வரப்ப அந்த நிக்கும் ஸ்மைலும் இன்னும் அதே இடத்துல நின்னுதான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஆர்கியூமெண்ட்ல ஜெயிக்க முடியாத அந்த ஸ்மைல் என்ன பண்ணிருப்பானா, சும்மா அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நடிப்ப போடுவா. இதை பார்த்த நிக்கு, ஐயோ யாரன் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, என் கேர்ள் ஃபிரெண்ட் மயங்கி கீழே விழுந்துட்டா அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த அந்த பார் பொண்ணு வேகமா ஓடி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றக்கா வருவா. அப்ப அந்த பெட்டியையும் இவ கொண்டு வந்திருந்த அந்த லாண்ட்ரி பேக்கையும் கீழே வச்சிருப்பா. அதுக்கடுத்து அங்க மயங்கி கிடக்கிற ஸ்மைலையும் பார்த்து தட்டி அப்படியே எழுப்பி ஹெல்ப் பண்றக்கா அவ போயிருப்பா. இதெல்லாம் தான் இப்ப நம்ம நைட்டு நம்ம நியான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப நம்ம நியான் கேட்பாங்க, சரி அப்படி பார்த்தா கடைசி அவகிட்ட தானே பெட்டி இருந்திருக்கு அப்படின்ட்டு. அதுதான் இல்ல, இவ அதுக்கடுத்து வீட்டுக்கு ஓபன் பண்ணி போய் பார்த்தா அந்த பெட்டியில பணமே இல்லையா. சோ அவளுக்கே ஷாக் ஆயிருக்கு, நம்ம பணப்பெட்டியோட தானே வந்தோம், அந்த பணம் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப நம்ம நைட்டும் நியான் அப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு, அப்போ ஒருவேளை அந்த ராக் ஸ்டார் கப்பிள்ஸ் நிக்கும் ஸ்மைலும் தான் அந்த பணத்தை அட்டையை போட்டிருப்பாங்களோ. அப்பனா இப்ப அவங்கள போய் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா. ஐயோ இது என்னடா முடியவே மாட்டேங்குது, ஒரு ஆள்கிட்டயும் அந்த பணம் மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன குட்டிக்காரன் அடிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இங்க 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்ப நைட்டும் நியானும் இந்த 2 பேரும் பாட்டு பாடுற கிளப்புக்கு தான் வந்திருப்பாங்களா. இது வந்து ஒரு ராக் கிளப் போல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி புள்ளிங்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கே சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் நிப்பாங்களா. நம்ம நைட்டு சொல்லுவோம், நீ கொஞ்சமா இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்டவ மாதிரி நில்லு, ரொம்ப மூஞ்சி அப்பாவியா வைக்காத, அது இந்த இடத்துக்கு செட்டே ஆகாது அப்படிங்கமானா. உடனே நம்ம ஹீரோயின், நேச்சுரலாவே இப்படிதான்டா, நம்ம இந்த ராக் கிளப் வந்திருக்கோங்கிறக்காக நான் என்ன பேய் மாதிரி இப்படி முடியாட்டி கத்திக்கிட்டேவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. கரெக்ட் இப்ப சொன்ன பாரு, அதுதான் ரொம்ப பர்ஃபெக்ட், இதே மாதிரி கத்திக்கிட்டு முடியாட்டிக்கிட்டே இரு, இந்த இடத்துக்கு கரெக்டா நீ செட் ஆயிருவ, சரிவா இப்ப உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி அவளை உள்ள கூட்டு போயிருவான். அடுத்து இப்ப உள்ள போனோனையும் கரெக்டா அந்த நிக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். அவனா ஆர் யூ ரெடி டு ராக் வித் மீ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம நைட்டுக்கும் நியானுக்கும் இவன் தான் எப்படி பாடுவான் நல்லாவே தெரியுமே. நல்லா ஒரு கழுத வந்து காதுக்குள்ள கத்துற மாதிரியே இருக்கும் இவன் ராக்கிங் பாட்டு எல்லாமே. ஆனா இங்கேயும் என்ன ஆகும்னா, அந்த நிக்கும் ஸ்மைலும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கப்பே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்மைல் பொண்ணா, டே எனக்கு ஒரு வேர்ஸ் குடுக்கறேன்னு சொல்லி சொன்னேலடா, நான் பாடுறதுக்குள்ள எதிட்டா நீ பாட்டை முடிச்ச அப்படின்ட்டு அந்த பொண்ணு சண்டை போடும். நம்ம நிக்கும், ஐயோ சாரி டார்லிங், ஒரு ஆர்வத்துல நானே எல்லாத்தையும் பாடி முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் டைம் பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பானா. ஆனா அந்த ஸ்மைல் பொண்ணு விடாது, அது சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீ போய் சொல்றடா, உனக்கு இஷ்டமே இல்ல எனக்கு வேர்ஸ் கொடுத்து பாட சொல்றதுக்கு, ஏன்னா எங்க நான் உன்னை விட நல்லா பாடி என் டேலண்ட் நான் ப்ரூவ் பண்ணிருவேன்னு உனக்கு பயம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. இதை கேட்டு
அந்த நிக்கா ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, டார்லிங் நீ என் கூட இருக்கிறதுனாலதான் ஏதோ கொஞ்சமாண்டு உனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, நீ மட்டும் தனியா போய் எங்கன்னு பாடினா ஒரு பையன் அவன் பாட்ட மதிக்க மாட்டான் அப்படின்ட்டு வாய் வார்த்தையா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க அடுத்து மைக்கெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இதோ ஒரு சாக்கா யூஸ் பண்ணி நம்ம நைட்டும் நம்ம நியானும் சண்டை போடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விலக்கி விட போயிருவாங்க. ஆனா அப்பயும் அவங்க சண்டையை நிப்பாட்டுற மாதிரி இருக்காது. அப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு வார்த்தையை விட்டுக்குவாங்க. டேய் நீ யாருடா என் கூட இருக்கிறதுக்கு, நான் பாரு இப்ப நம்மளுக்கு கிடைக்க போற பணத்தை வச்சு தனியா ஒரு லேபிளும் ஒரு பேண்டும் ஆரம்பிச்சு வேர்ல்டு ஃபேமஸ் ஆரம்பிப்பாரு, உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் ஒரு பக்கம் கோச்சிக்க, நம்ம நிக்கு ஒரு பக்கம் கோச்சிக்க, இப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட இப்ப பணம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இவங்க முன்னாடி வளரிடுவாங்க. இதை கேட்டோன்னே நம்ம நைட்டு நியானும் தனியா வந்து அவன் சொன்னதை கேட்டியா, அவங்க கிட்ட ஏதோ பணம் இருக்கா, அதை வச்சு தனியா ஒரு பேண்டே ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி சொல்றான். சோ அது கண்டிப்பா நம்ம பணமா தான் இருக்கும். எப்படி இவங்க தனியா பேக் ஸ்டேஜ்ல போய் பேசுறப்ப அந்த பணத்தை பத்தி ஏதான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நம்ம அங்க போய் ஒட்டு கேட்போம் அப்படின்ட்டு இப்ப ரெண்டு பேரும் அமைதியா அந்த பேக் ஸ்டேஜுக்கு போவாங்க. அடுத்து இப்ப பேக் ஸ்டேஜ்ல தான் காட்டுவாங்க அந்த நிக்கா அப்படியே அந்த ஸ்மைல் கிட்ட போய், பேபி சாரிடா ஏதோ டென்ஷன்ல கத்திட்டேன், உனக்கே தெரியும்ல நம்ம ரெண்டு பேரும் எக்ஸாக்ட் ஆப்போசிட், அதனாலதான் நம்மளுக்குள்ள அடிக்கடி கிளாஷ் ஆகுது, பட் ஆனா எண்ட் ஆஃப் தி டே நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா கொஞ்சிக்குவானா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம நைட்டுக்கு சரி இவங்க என்ன இப்படிப்பட்ட ஒரு கப்பிள்ஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனா நம்ம நியானா இதுல என்னடா இருக்கு, நல்லா பாரு அவங்க என்னதான் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க லவ் கெமிஸ்ட்ரி எல்லாம் சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே இதை கேட்ட நம்ம நைட்டு நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம கூட தான் எளியும் பூனைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்குள்ள கூட ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி சைட் கேப்ல அவ ஒரு பிட்ட போட்டு வச்சுக்குவான். இவங்க இப்படி குசு குசுன்னு பேசிக்கிட்ட சத்தம் அந்த நிக்கு கேட்டுரும், யாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதை கேட்டோனையும் நம்ம நைட்டும் நியானும் அந்த இடத்துல இருந்து ஜூட் விட்டுருவாங்க. அதுக்கடுத்து அந்த நிக்கும் சரி ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வெளியே வரைக்கும் வந்து பாப்பான். சரி யாரும் இல்ல, நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போய் காத்து வாங்குவோம் அப்படின்ட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு போயிருவானா. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நைட்டும் நியானும் திரும்ப இந்த பேக் ஸ்டேஜ் இடத்துக்கே வந்துருவாங்க. இப்ப அங்க வந்து அங்க நிறைய லாக்கர்ஸ் இருக்குமா, அதுக்குள்ளதான் எதுலையாண்டு ஒரு இதுல பணம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நைட்டும் நியானும் அப்படியே தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நிக்கு ஸ்மைலும் வெளியே போனவங்க உடனே திரும்பி பேக் ஸ்டேஜுக்கே வந்துருவாங்க. இவங்க சத்தம் கேட்டனையும் அங்க நிறைய ட்ரெஸ்ஸா இருக்குமா, அதுக்கு பின்னாடி போய் இவங்க ரெண்டு ஒழிஞ்சுக்குவாங்க. அடுத்து இப்ப அந்த நிக்கு ஸ்மைலும் உள்ள வந்து என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம கூடிய சீக்கிரமே பெரிய பணக்காரங்களா போறோம், நம்மளுக்கு நம்ம தனியா ஒரு பேண்ட் வச்சு ஒரு ரெக்கார்ட் லேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை நிக்க சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா அந்த ஸ்மைலா உடனே நம்ம பண்றதுதான் சரிதானா, நம்ம திருடி இருக்கோமே தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுவான், ஓகே 100% பணம் இவங்க கிட்டதான் இருக்கு அப்படின்ட்டு. கரெக்டா அப்பதான் நிக்கும் ஒரு லாக்கருக்குள்ள இருந்து அதே மாதிரி ஒரு பிரவுன் கலர் சூட்கேஸ் எடுத்து நம்ம போய் நம்ம இன்வெஸ்டரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்க ஸ்மைல கூட்டு போவான். இப்ப அவங்க போனோனையும் நம்ம நைட்டு நம்ம நியானும் இவங்களை அப்படியே தெரியாமே ஃபாலோ பண்ணிட்டு அங்க போய் ஓரமா நின்னு பாப்பாங்களா. இந்த நிக்கும் ஸ்மைலும் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வச்சிருக்க பெட்டிய அந்த ஆள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. இது தூரமா இருந்து பாத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆஹா பெட்டி கை மாற போகுது, அது நம்ம பணம் நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அந்த இடத்துக்கு போய் இது எங்க பணம், நீங்க இங்க பண்றதுனா திருட்டுத்தனம், நான் இப்பயே போலீஸுக்கு கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் ஒரு ரணகலமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இதனாலேயே அங்க இருந்த பையன் சே 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 இது ஏதோ வில்லங்கமா இருக்கும் போலயே, எனக்கு உங்க சாவகாசமே வேண்டாம், இந்தாங்க உங்க பெட்டி அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிடுவான். அடுத்து அந்த பையன் போன கடுப்புல நம்ம நிக்கு, டே ஏன்டா இப்படி பண்ணீங்க, இது எவ்வளவு பெரிய டீல் தெரியுமா, அசால்ட்டா வந்து ஆட்டையை கழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவானா. டே அது ஏன் பணம், ஏன் பணத்தை வச்சு நீ சொகுசா வாழலான்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட்டு கத்துவானா. இப்பதான் இவன் ஏன் பணம்னு சொன்னது நம்ம நிக்கு தெளிவாவே கேட்டிருக்கும் போல, என்னது ஓம் பணமா, டே ஃபர்ஸ்ட் இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா, டார்லிங் அந்த பெட்டி ஓபன் பண்ணி காட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் கிட்ட சொல்லுவான். இப்ப அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாரா ஏதோ ஒரு பழைய காலத்து சீடி இருக்கும். என்னன்னா இந்த ஸ்மைலோட அப்பா வந்து மிலிட்டரி சர்வீஸ்ல இருக்கிறப்ப சில பல பாட்டுகள் பாடியிருப்பார் போல, அதை இப்ப நல்ல ரேட்டுக்கு விக்கிறக்காக தான் இவங்க ஒரு டீலரை பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பணம் கிடைச்சாதான் நம்ம ரிச் ஆகும், ஒரு தனியா ஒரு ரெக்கார்ட் லேபிளும் ஒரு பேண்டும் நம்ம கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ஃபியூச்சர் பிளான பத்தி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதத்தான் நம்ம நைட்டும் நம்ம நியானும் அறகுறையா கேட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து இப்ப நம்ம நைட்டு சாரி ஜி மன்னிச்சுக்கோங்க கோச்சிக்காதீங்க, சின்ன ஒரு தப்பு நடந்து போச்சு, அதாவது என் பெட்டியும் பிரவுன் கலர் உங்க பெட்டியும் பிரவுன் கலரா, அதனால வந்த கன்ஃபியூஷன் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே எனக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் பெட்டி முத எங்க காணா போச்சு தெளிவா எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போன வாரம் நீங்க லாண்ட்ரி ஷாப்புக்கு வந்திருக்கப்ப அந்த பார்ல வேலை பாக்குற பொண்ணு என் பெட்டியை தெரியாதனமா தூக்கிட்டு வந்துருச்சு, ஆனா வர வழியில உங்க கேர்ள் ஃபிரெண்ட் மயக்கம் போட்டு விழுந்தனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றக்க அவ பெட்டியை கீழே வச்சிருக்கா, அந்நேரம் யாரோ பெட்டியில இருந்து படத்தை மட்டும் ஆட்டையை போட்டு வெறும் பெட்டியை அங்க வச்சுட்டு போயிருந்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நிக்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம நிக்கும் ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அன்னைக்கு அதே மாதிரி தான் நடந்துச்சு, அந்த பொண்ணு வந்து ஹெல்ப்பும் பண்ண வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம நியான் சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ண வந்துச்சு, ஆனா அந்த டைம் வேற யாராச்சும் அங்க வந்தாங்களா கொஞ்சம் யோசித்து சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. நம்ம நிக்கும் அப்படியே மூளையே இல்லாத அந்த மண்டையில ரொம்ப நேரம் தட்டி தட்டி யோசிப்பான். எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, அன்னைக்கு அவ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு ஒரு பொண்ணு வந்தா, அவளுக்கு கூட நான் அந்த லாண்ட்ரி ஷாப்ல அடிக்கடி பாத்திருக்கேன், எப்ப பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பாளே அந்த பொண்ணு அப்படிம்பா. இவன் யார சொல்றான்னு தெரியுதா, நம்ம சாம்பு. அது மட்டும் இல்லாம இந்த நிக்கு அடிஷனலா இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனும் சேர்த்து சொல்லுவான். என்னன்னா அன்னைக்கு அவ கையிலும் அதே மாதிரி ஒரு பிரவுன் கலர் சூட்கேஸ் இருந்துச்சு அப்படிமா. இதை கேட்டோனே நம்ம நைட்டும் நம்ம நியானும் திரும்பி அவளை போய் பிடிக்கணும்டா அப்படின்ட்டு விட்ட இடத்துல இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரிதான். இப்ப
சாம்பை தேடி போவாங்க. அடுத்து இப்ப இவங்க சாம்பை போய் விசாரிக்கிறப்ப இவங்களுக்கு அடிஷனலா வேற இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லன்னா அந்த சாம்பு தான் உண்மையில பணத்தை எடுத்திருக்காளா, வேற நடுவுல அந்த மாஃபியா லேடி வேற நம்ம நைட்டுக்கும் நம்ம நியானுக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவளை எப்படி இவங்க ரெண்டும் சமாளிக்க போறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ ஓகே गाइस, நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.